ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு சரஸ்வதி அடிசல். வாங்க இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் சக்கை புழுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரீசெண்டாக கொல்லிமலை போயிருந்தவங்க அங்கே வந்து பலாப்பழம் வாங்கிட்டு வந்துருந்தோம். நாங்கள் வந்து அறுத்து பார்க்கும்போது காயிலேயே அறுத்துட்டோம். ஸோ இப்போ இதை வச்சு என்ன டிஷ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பழுக்காத இருக்கிற சக்கை இருக்குது இல்லையா, அதாவது பலாப்பழம் இருக்குது இல்லையா, பலாக்காய் ஆக்சுவலி சொல்லுவோம் இதை நம்ம. அதோட சொலைகள்லாம் எடுத்துகிட்டு அதை வந்து அந்த கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, நம்ம கொட்டையும் வேகிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் அதையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அந்த பழங்கள் டைப்பில் இருக்கிற அந்த டெக்ஸ்சரை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு நான் 1 கப் அளவு எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி, நான் வந்து மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு, மஞ்சத்தூளும் கொஞ்சமாக அதுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் நான். இது கொஞ்சம் நல்லா டெண்டராக எலசாக இருக்கிறனால எனக்கு சட்டுன்னு வெந்து வந்துருச்சு. நீங்கள் வந்து இது வந்து ஒரு 5 நிமிஷம் டு 7 நிமிஷம் தான் ஆகும் வேகிறதுக்கு. இப்போ அரைக்கிறதுக்கு நம்ம வந்து துருவின தேங்காய், 2 பல் சின்ன வெங்காயம், 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, சோம்பு கொஞ்சோண்டு, 1 பல் பூண்டு, இதெல்லாம் போட்டு நான் வந்து சும்மா கொரகொரப்பாக ஒரு பல்ஸ் மோடில் சுற்றி எடுத்துக்கிட்டேன் மிக்சியில். இப்போ பாருங்கள், 5 நிமிஷத்தில் இது நல்லா இந்த மாதிரி வெந்து வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து அந்த கொரகொரப்பாக வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதில் போட்டு நம்ம சிம்லே வச்சு ஒரு 2 நிமிஷம் இதோட நல்லா கலந்து நல்லா மசிச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சக்கை புழுக்கு ரெடிங்க, கேரளா ஸ்டைலில். யூஸ்வலாக நம்ம வந்துட்டு டாப்பியோக்காவில் கேரளா ஸ்டைலில் நம்ம பண்ணுவோம். இது வந்து நம்ம வந்து ஜாக் ஃப்ரூட், அதாவது சக்கை புழுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து இன்றைக்கி செஞ்சு பார்த்துருக்குறோம். நீங்கள் வந்து இதுக்கு வந்து தொட்டுக்க அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கும் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. நம்மளும் அந்த மாதிரி வந்து சாப்பிடலாம். இது வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ லஞ்சுக்கோ சும்மாவும் சாப்பிடலாம். இதை ஒரு மெயின் கோர்ஸாகவே நீங்கள் சாப்பிடலாம். இல்லைன்னா இதோட சைட் டிஷ், அதாவது மீன் கறி இல்லை எந்த குழம்பு வேணாலும் வச்சு தொட்டு சாப்பிட்லாம்.